வாழைக்காய் பஜ்ஜி, வெங்காய பஜ்ஜி, மிளகாய் பஜ்ஜி எல்லாம் சாப்பிட்டுருப்பீங்க. இன்னைக்கு நம்ம வந்து சொரக்காயில பஜ்ஜி பண்ண போறோம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பஜ்ஜி போடுறதுக்குங்க சொரக்காயோட தோல் எல்லாம் எடுக்கக்கூடாது. இந்த காம்பை மட்டும் கட் பண்ணிக்கலாங்க. கட் பண்ணிட்டு சின்ன சின்ன பீஸா எடுத்துக்கலாங்க. இந்த தோலை வந்து அப்படியே எடுக்காதீங்க, அப்படியே விட்டுருங்க. இந்த மாதிரி கட் பண்ணிக்கங்க. ஸ்லைஸ் ஸ்லைஸா கட் பண்ணிக்கோங்க. இங்க பாருங்க, இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்பதான் பஜ்ஜி வந்து உள்ள வந்து நல்லா வேகும். சொரக்காய் உடம்புக்கு நல்லதுங்க, நீர்ச்சத்து உள்ளதுங்க. வந்து பஜ்ஜி போட்டீங்கன்னா எண்ணெய் இழுக்காது. சொரக்காய் சாப்பிட்டா வெயிட் எல்லாம் கம்மியாகுங்க. சொரக்காய் கட் பண்ணியாச்சுங்க. இன்னும் பஜ்ஜிக்கு மாவு கரைச்சிக்கலாங்க. 200 கிராம் கடலை மாவு எடுத்துருக்கணுங்க. அதுக்கு வந்து அரிசி மாவு வந்து 1 ஸ்பூன் போடுறேன். பஜ்ஜிக்கு வந்து அரிசி மாவு போட்டீங்கன்னா பஜ்ஜி வந்து மொறுமொறுன்னு இருக்குங்க. மொறுமொறுன்னு சூப்பரா இருக்கும். உப்புங்க, மாவு சோடா, மிளகாய் பொடி 1/2 ஸ்பூனுங்க, பெருங்காய பொடி கொஞ்சம், எல்லாம் போட்டு தண்ணி ஊற்றி இட்லி மாவு பதத்துக்கு கலக்கிக்கலாங்க. தண்ணி அதிகமாக ஊற்றிடாதீங்க, கம்மியாக ஊற்றுங்க. மாவு இந்த மாதிரி பதத்துக்கு கலக்கிக்கலாங்க. இப்போ பஜ்ஜி போட்டுக்கலாங்க. அடுப்பத்தை வச்சாச்சுங்க. சட்டி வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம பஜ்ஜி போட்டுக்கலாம். ஒவ்வொன்றா போடுங்க. எல்லாம் ஒன்றா போட்டிங்கன்னா எல்லாம் ஒட்டிக்கும். ஒவ்வொன்றா எடுத்து போட்டுக்கலாம். பஜ்ஜி வந்து சின்ன சின்னதாக இருக்கிறதுனால குட்டீஸுகளில் விரும்பி சாப்பிடுவாங்க. சொரக்காய் பஜ்ஜி வந்து சீக்கிரம் வெந்துருங்க. ஒரு 2 நிமிஷத்துல போட்டதையுமே எடுக்கலாங்க. அந்த அளவுக்கு வெந்துடும். பஜ்ஜி கலர் ஆயிடுச்சுங்க, வெந்துருச்சு. அதாவது எடுத்துக்கலாங்க பஜ்ஜி. இந்த மாதிரி சொரக்காயில் பஜ்ஜி செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம ஊர் கைப்பக்குவத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.